Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 24/9/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:40க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 MCC வெப்சைட்லேருந்து மறுபடியும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்னொரு தலைவலி, இன்னொரு டென்ஷன். என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு சார், நான் இன்றைக்கி காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா நான் நாளைக்கு போய் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியவில்லை. என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே ப்ராப்ளத்தை நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இதில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது MCC வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா, MCC வெப்சைட்டில் போயிட்டு இந்த ரவுண்டு 2க்கான ரிவைஸ்டு ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 5ஆம் தேதி செப்டம்பர் 5லேருந்து 15 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 17th செப்டம்பர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ரிப்போர்ட்டிங் அண்டு ஜாயினிங் டு த அலாட்டட் காலேஜ் 18th செப்டம்பர் 2025லேருந்து 25th செப்டம்பர் 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரவுண்டு 2ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் நாளை 25 செப்டம்பர் 2025க்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இது வந்து MCC கொடுத்த ஷெட்யூல். ஓகே, இன்றைக்கி தமிழ்நாடு ரவுண்டு 2 ரிசல்ட் வருது சார், நான் அதை பார்த்துட்டு போகிறேன், இல்லைன்னா நான் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணல, நான் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ட்ராவலிங்கில் இருக்கிறேன், இல்லைன்னா இன்றைக்கி தான் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணினேன், என்னால் ஓப்பன் பண்ண முடியவில்லை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 1 by 1 எனக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவை, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுக்கும்போது 24 செப்டம்பர் வெட்னஸ்டே 7:13 AM. ஓகேங்களா, நான் உங்களுக்கு இங்கே டேட்டோடு நான் போட்டிருக்கிறேன். அதாவது நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து 24 செப்டம்பர் 2025 காலை 7:19 மணிக்கு நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். என்னால் டவுன்லோட் பண்ணிக்க முடிஞ்சுது சார் அப்படின்னாலும் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏற்கனவே அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டவங்க நேற்று வரைக்கும் அட்மிஷன் போட்டாச்சு. இன்றைக்கி காலையில் நான் காலேஜில் போய் அட்மிஷன் போடணும் சார், ஆனால் என்னால் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணிகிட்ருக்காங்க 1 by 1. இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மெசேஜ். என்ன வருது, உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சா கோடு, அதாவது செக்யூரிட்டி பின்னை கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஷெட்யூல் இஸ் ஓவர். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பே போக மாட்டேங்குது. அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியும், எப்படி இன்றைக்கி காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும்? ஓகேங்களா, ஸோ MCC இதுக்கு கூடிய விரைவில் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறாங்க, அதாவது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாராவது பார்த்துட்ருக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனை உடனடியாக கொடுங்க. சார், நான் வந்து அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் யாராவது இருக்கிறீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக MCCக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து மெயில் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு மெயிலெல்லாம் பத்தாது, எவ்வளோ மெயில் போடுறீங்களோ போட்டுக்குங்க. அதே போல் ஹெல்ப்லைன் நம்பருக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே கால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம், உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதோ அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து நோடல் ஆஃபீஸர் நம்பரு, அதே போல் அங்கே காலேஜினுடைய ஹெல்ப்லைன் நம்பர், காலேஜினுடைய லேண்ட்லைன் நம்பர்,
இது எல்லாத்துக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் காலேஜ் எனக்கு அலாட் ஆகிருக்குது சார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல், ஆனால் என்னால் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. முதல்ல எம்சிசிக்கு மெயிலை போடுங்க, எம்சிசிக்கு 9 மணிக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு அலாட்டான காலேஜில் இந்த இஷ்யூ இருக்குது, எம்சிசி வெப்சைட்டில் லாகின் ஷெட்யூல் ஓவர்னு வருது, என்னால் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியவில்லை அப்படிங்கிறதையும் உடனுக்குடனாக தெரியப்படுத்துங்க. ஒருவேளை காலேஜ் தரப்புலேருந்து இதுக்கு எம்சிசிக்கு ஏதாவது மெயில் போடுறாங்களா, இல்லை எம்சிசிக்கு வந்துட்டு ஏதாவது கால் பண்ணி கேட்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போது இல்லை அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். இதே ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு ரெசிக்னேஷன் டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க 29/9/2025. ஒருவேளை இதன் காரணமாக ஏதாவது ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுற டைமு முடிஞ்சுதா என்னவும் இது வரைக்கும் தெரியல. இப்போது உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்து, அதாவது உங்களுடைய நீட் ரோல் நம்பரை கொடுத்துட்டு, நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு, உங்களுடைய செக்யூரிட்டி பின்னை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்து உள்ளே போயிட்டு அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணால் என்ன காமிக்குது அப்படின்னா லாகின் ஷெட்யூல் இஸ் ஓவர்னு காமிக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன வரணும், உங்களுடைய ஓடிபி மெயிலுக்கு கொடுக்கட்டுமா, இல்லை ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு கொடுக்கட்டுமா அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் லாகின் ஷெட்யூல் இஸ் ஓவர் அப்படின்னு வந்தால் மாணவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாமை எழுதி அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு ஒரு சீட்டு கிடச்சி இப்போ போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு டென்ஷன். ஸோ இதுக்கு கூடிய விரைவில் எம்சிசி தரப்பிலிருந்து பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மாணவர்களும் பெற்றோர்களும் பதட்டம் அடையாமல் நான் சொன்ன அந்த 2 ஒர்க்கை செஞ்சுருங்க, 3 ஒர்க்கை செஞ்சுருங்க. எம்சிசிக்கு மெயிலை போடுங்க, எம்சிசிக்கு காலை ஃபோன் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கும் ஃபோன் பண்ணி அலாட்மெண்ட் லெட்ரு டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. இதுதான் வந்து காலேஜில் நீங்கள் போய் சேர்றதுக்கான எம்சிசி கொடுத்த இப்போதைக்கான ஷெட்யூல். அதாவது 25 செப்டம்பர் 2025 வரைக்கும் ரிப்போர்ட்டிங் ஆர் ஜாயினிங் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நம்ம 24ஆம் தேதி காலையில் ஒரு 7:40க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சமயத்தில் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியவில்லை. இதே ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்வ் ஆகிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், அது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.